தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கோவை மண்டல இளைஞர் அணி சார்பில் மே 5 44வது வணிகர் தினத்தை முன்னிட்டு வணிகர் விழிப்புணர்வு எழுச்சி மாநாடு விளக்க கூட்டம் கோவை சூலூர் வியாபாரிகள் அறக்கட்டளை மண்டபத்தில் இன்று காலை நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாநில இளைஞர் அணி ஒருங்கிணைப்பாளர் ரா சண்முகவேல் தலைமை தாங்கினார். கோவை மண்டல இளைஞர் அணி ஒருங்கிணைப்பாளர் SKM பாலகிருஷ்ணன் வரவேற்புரை வழங்கினார். இளைஞர் அணி அமைப்பாளர் தயாளன் என்னும் வினோஜ்குமார், வினோத், லாரன்ஸ், ரமேஷ், சரவணன், பிரகாஷ் ஆகியோர் மாநாடு குறித்து விளக்கி பேசினார். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கோவை மண்டல தலைவர் சூலூர் TR சந்திரசேகரன் நூல் வெளியீட்டு வாழ்த்துரை வழங்கினார். இளைஞர் அணி அமைப்பாளர்கள் மணி, ராம், இருதய மார்த்தாண்டம், பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவினை கோவை மாநகர இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ராஜா, அஸ்வந்த், சஞ்சய் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். கோவை மாநகர இளைஞர் அணி அமைப்பாளர் ஆல்வின் நன்றி உரையாற்றினார். இந்த கூட்டத்தில் கோவை மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களின் முன்னோடிகள் சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்துல நம்ம கோவை மண்டல இளைஞரணி பெருமைப்பட்டுக்கணும். ஏன்னா சரி, மண்டல தலைவர் சரி, ரொம்ப தேவைங்கிறத நினைக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க, ஏன்னா வெறும் இளைஞரணின்னா ஆள் சேர்க்கறதும் பேனர் வைக்கிறதும் இந்த வண்டியில தொங்கிட்டு சுத்தணும் அந்த மாதிரி எல்லாம் தெளிவாக அவங்க சொன்னாங்க. ஏன்னா வணிக சமூகம்னா ஆரம்ப காலத்திலிருந்தே அடுத்ததை நோக்கி நகர்தலும் மக்களின் முன்னேற்றத்தில் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இளைஞரணி நிர்வாகிகளுக்கும் எங்கள் மதுக்கரை வணிகர் சங்கத்தின் தலைமையின் சார்பாகவும் மற்றும் கிளைகள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இப்போ தீவிர உறுப்பினர் சேர்க்கணும்னு சொல்லி எல்லாருமே நம்ம போன பொதுக்கூட்டத்திலேயே அறிவித்தாங்க. இப்போ அமைப்பாளரோ துணை அமைப்பாளரோ எல்லாம் இணைஞ்சு செஞ்சால் மட்டும்தான் நம்ம உறுப்பினர்கள் அதிகபட்சமாக சேர்க்க முடியும். இப்போ கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம உறுப்பினர் எவ்வளோ சேர்த்துருக்கு இன்ன வரைக்கும் நமக்கு யாருக்கும் தெரியல. எங்கள் துணை அமைப்பாளர் இது வரைக்கும் ஒரு 20-30 பேர் தான் சேர்த்து இருக்காரு. ஆனால் நாங்கள் ஒரு குறிக்கோள் வச்சு அவர்கிட்ட ஒரு கருத்தை சொல்லியிருந்தோம், 100 உறுப்பினர்கள் கண்டிப்பாக சேர்த்தணும்னு சொல்லி. ஆனால் இது வரைக்கும் அந்த ஒரு 25-30 நிறுத்திடுறாங்க. அதனால் அமைப்பாளரும் துணை அமைப்பாளரும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டால் மட்டும்தான் இளைஞர் அணிகளில் அதிக உறுப்பினர்கள் நம்ம சேர்த்து, அதுக்கு ஒரு உறுப்பினர் சேர்த்துறது மட்டும் இல்லை, அந்த உறுப்பினர்கள் சேர்த்துட்டாங்கன்னா அவங்களோட வீட்டில் ஒரு பிரச்சனை சொன்னாச்சுன்னா அந்த இளைஞரணி ஒரு 10 பேராவது அந்த கடையிலேருக்கோ அவங்க வீட்டு பிரச்சனைக்கோ போய் முன்னாடி நிற்கணும். அப்படி நின்னாதான் நம்மளை பார்த்து 10 உறுப்பினர்கள் நம்மகிட்ட வந்து சேருவாங்க. அதை முன்னாடி இருந்து எல்லாம் தெரிஞ்சிருந்து சிறப்பாக செயல்படணும் சொல்லி வெற்றியாளர் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கோவை மண்டல இளைஞரணி சார்பாக வர இருக்கின்ற மே 5 வணிகர் விழிப்புணர்வு எழுச்சி மாநாடு விளக்க கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திலே இளைஞரணி மாநில ஒருங்கிணைப்பாளர் RKS அவர்களும், மண்டல இளைஞரணி தலைவர் பாலகிருஷ்ணன் அவர்களும் மற்றும் இளைஞரணி பொறுப்பாளர்கள் அத்துணை மாவட்டங்களில் இருந்தும் இந்த மண்டலத்துக்குரிய தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் வணிகர்களுக்கு இன்றைக்கு இருக்கின்ற இடர்பாடுகளை நீக்க கோரி நம்முடைய மாநில மாநாட்டிலே தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு அத்துணை பேர்களுடைய கோரிக்கைகளையும் ஏற்று மாநில தலைவர் AM விக்ரமராஜா அவர்களிடம் தீர்மானமாக கொடுத்து வர இருக்கின்ற திருவாரூரில் நடக்க இருக்கின்ற மே 5 மாநாட்டிலே இது தீர்மானமாக நிறைவேற்றப்பட இருக்கின்றது. மத்திய மாநில அரசுகளுக்கு வணிகர்களுக்கு இருக்கின்ற இடர்பாடுகளை நீக்க கோரி பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றி கொடுக்க இருக்கின்றோம். பெருந்திரளாக கலந்து கொள்வதற்கான அவர்களுக்கு வேண்டுகோள் விடுப்பதற்காக இந்த கூட்டம் நடைபெற்றது. எலெக்ஷன்ல ஏற்கனவே எங்களுடைய மாநில தலைவர் அறிவித்திருக்காங்க, எந்த அரசியல் கட்சி வணிகர்களுடைய குறைகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவைகளை எல்லாம் தீர்த்து வைப்போம் என்று எழுத்து மூலமாக கொடுப்பார்களோ அவர்களுக்கு எங்களுடைய அமைப்பு ஆதரவளிக்கும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஏற்கனவே அவர்கள் சொன்ன அதே தான் நாங்களும் சொல்ல இருக்கின்றோம்.